நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சிவபெருமானே, எனக்கு என்னோட தப்பு எல்லாமே புரிஞ்சுது. அழகி மேல எந்த தப்பும் இல்லை. எனக்கு என் அழகி திரும்ப வேணும். என் கண்ணுல அவளை காட்டு கடவுளே. ஓம் நம சிவாய. சிவபெருமானே, எனக்கு இந்த வாழ்க்கை போதும். இப்புருஷனுக்கு என்ன வேண்டான்னா எனக்கும் இந்த உயிர் வேண்டாம். அழகி 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 அழகி, நீ சாக போறியா? நான் தான் உங்களுக்கு வேண்டாம். அழகி, மன்னிச்சிரு. உன் கடவுளை நான் பார்த்துட்டேன். நான் அங்க இருந்து தான் வரேன். வழியில ஒரு யோகினியும் பார்த்தேன். அவங்கதான் என் கண்ணை திறந்தது. என் கண்ணுல அதை காமிச்சதும் அவங்கதான். அது அந்த சிவபெருமானே தான். கூட இந்த பார்வதி தேவியும். ஆமா, உன்னோட பக்தி தான் என்னையும் உன்னையும் காத்தது. எனக்கு உன் மேல எந்த சந்தேகமும் இல்லை. சரி வா, நம்ம போய் வேண்டிக்கலாம். இதோ உன்னோட சிவபெருமான், உன்னோட கடவுள். நீ தினமும் வேண்டிக்கிற கடவுள். இவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் கடைசியில சிவபெருமான் காப்பாத்துவாரு. சிவபெருமானே, என்னோட தப்ப மன்னிச்சிருங்க. நான் இனிமே அழகிய ஒரு காலத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அழகி, அவன் கடவுளை வேண்டிக்கோ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கடவுளே, ஏதேதோ ரூபத்துல என் முன்னாடி வந்தீங்க. என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. எப்பவும் எனக்கு துணையா இருக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு தப்பான உறவு வச்சிருந்த இவளை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பு. அது பத்தாதுன்னு அவ பூஜை வேற பண்ணிருக்கா. அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல தேயி? கொல்லணும் மகாராணி அம்மா. அவங்க எல்லா தெய்வங்களையும் அசிங்கப்படுத்திருக்காங்கல்ல, அதை விட வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும்? திமிரு பிடிச்சவ இவ, ரொம்ப திமிரு பிடிச்சவ. பூஜை செஞ்ச சுகனும் அழகியும் சாக வேண்டியவங்க தான். மகாராணி, இல்ல, இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மீறவங்கள தண்டிக்கிறத தவிர வேற வழி இல்ல. தேய்க்கும் அவன் மகனுக்கும் அவன் மருமகளுக்கும் தண்டனை இன்னைக்கே கொடுத்தாகணும். என்ன மன்னிக்கணும் மகாராணி. மன்னிப்பா? தெய்வத்தை தொட்டதுக்கும் பூஜை பண்ணதுக்கும் மன்னிப்பா? உன்னோட மருமக உன் குடும்பம் அழியறதுக்கே காரணமாயிட்டா தேயி. இதுக்கு மரண தண்டனை தவிர வேற எதுவும் இல்லை. மகாராணி, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய காத்திருக்கேன் மகாராணி. கொன்னிடாதீங்க. சரி, நான் சொன்ன விஷயத்த நீ நிறையவே செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு பாவம் பார்க்காம இருக்க முடியுமா? 3 பேருக்கும் மரண தண்டனைங்கிறத நான் மாத்திக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஆள் சாகணும். மருமகளுக்காகவும் உன்னோட மகனுக்காகவும் நீ சாக தயாரா இருக்கியா தேயி?
இன்னும் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் மகாராணி. என்ன கொண்டுடாதீங்க. அப்படின்னா உன் மருமகளுக்கு துணையா நின்ன உன் மகனை கொண்டுடலாமா? ஐயோ, என் மகன் அவன் இல்லாம நான் எப்படி இருப்பேன் மகாராணி? அவனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அப்படின்னா மரண தண்டனை உன் மருமகளுக்கு மட்டும் கொடுக்கவா? இது அந்த மகாதேவரோட பிரசாதம்னு சொல்லி நீ அவளை சாப்பிட வைக்கணும். அதோட அவ கதை முடிஞ்சிரும். நீயும் உன் மகனும் எந்த தண்டனையும் இல்லாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். தேயி, போன தடவை உன்னோட முயற்சியில நீ தோத்தா மாதிரி இந்த தடவையும் தோத்து போயிட்டேன்னா ஞாபகம் இருக்கட்டும், மரண தண்டனை உனக்கும் உன் மகனுக்கும் நிச்சயமா உண்டு. இல்ல மகாராணி, இதை எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிடுறேன். எனக்கு என் பையன் வாழணும். அப்படின்னா போ, அவ செத்துட்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்தா போதும். ஒரு பக்கத்துல தேவர்களும் மறுபக்கத்துல அசுரர்களும் நின்னு பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க கடைஞ்சுகிட்டு இருந்தப்ப திடீர்னு வாசுகி நாகத்து வாயிலிருந்து ஆலகால விஷம் வெளியில வந்தது. அந்த ஆலகால விஷம் பூமியில வந்தா அதோட பூமி அழிஞ்சு போயிடும். ஐயோ, அதனால தேவர்கள் கூடி ஆலோசனை செஞ்சு இந்த கொடிய விஷத்தை யாரால தாங்க முடியும்னு ஆலோசனை பண்ணாங்க. கடைசியில அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த கடவுள் பரமசிவனால மட்டும்தான் இந்த ஆலகால விஷத்தை பூமியில விழாம பண்ண முடியும்னு நினைச்சாங்க. தேவர்கள் எல்லாம் பரமசிவன் காலில் விழுந்து காப்பாத்துங்கன்னு கேட்டாங்க. தன்னை நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டாருல்ல அந்த பரமசிவன். ஓம் நம சிவாய. உடனே அவரு அந்த ஆலகால விஷத்தை தன் கைகள்ல வாங்கி அத அருந்த ஆரம்பிச்சாரு. ஆனா சிவபக்தையான பார்வதி தேவி அதுல இருக்கிற ஆபத்தை பார்த்தாங்க. அந்த கொடிய விஷம் சிவபெருமானுடைய உடலுக்குள்ள போச்சுன்னா அது அவர் உடலை அழிச்சிரும்னு பார்வதி தேவிக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? சிவபெருமான் அந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி பார்வதி தேவி தன்னோட கைகளால சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சு தடுத்து நிறுத்தினாங்க. பார்வதி தேவி இறுக்கமா பிடிச்ச அந்த பிடியில ஆலகால விஷம் சிவபெருமானுடைய கழுத்திலேயே நின்னுடுச்சு. அவர் கழுத்துல நீல நிறத்துல ஒரு அடையாளம் வந்தது. அன்றையில இருந்துதான் சிவபெருமான் திருநீலகண்டரா ஆனாரு. ஓம் நம சிவாய. அதுதான் சிவபெருமானோட அருள். தன்னுடைய பக்தர்களா இருக்கிற மக்களுக்காக எந்த பிரச்சனையும் வராம இருக்க கடவுள் எந்த ஒரு விஷமா இருந்தாலும் பிரசாதமா அதை ஏத்துக்குவாரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மாடி, நீ எங்க போயிருந்த? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். பொய் சொல்லாத. நீ சாமி கும்பிட தானே போயிட்டு வர. எல்லாத்தையும் என் பையன் சொன்னான். சிவனோட அனுகிரகம் இருக்கிற ஒன்ன நான் தப்பா பேசிட்டேன். என்ன நீ மன்னிச்சிரு. ஐயோ, மத்தவங்க சொன்னதுனால தானே நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. எனக்கு எந்த கோவமும் இல்ல. நான் ஒண்ணு உனக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னது? வா. இது எப்படி கிடைச்சதுமா? புல்லறுக்க போகும்போது கூட்டமா நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அக்கறையில இருக்கிற மகாதேவன் கோயில்ல உற்சவம் முடிஞ்சு வரோன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமான்னு கேட்டேன். நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து அவங்க பின்னாடியே போனேன்.
எனக்கு ஒரு மருமக இருக்கா, அவ ரொம்ப சிவபக்த. கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாலும் அவ சந்தோஷப்படுவான்னு நான் அவங்க காலை பிடிச்சு அழுதேன். சாப்பிடு. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டீங்களாமா? நீ கடவுளையே தொட்ட பொண்ணு இல்லையா? உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சேன்னா நான் செஞ்ச தப்புக்கு அது பரிகாரமா இருக்கும். எடுத்து சாப்பிடுமா. சரிம்மா. நீ சாப்பிடுறத நான் பார்க்கணும். எப்படி இருக்கு? அமிர்தத்தோட ருசி என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க சாப்பிடலையாமா? என்னம்மா நீங்க சாப்பிடலையான்னு கேட்டேன். வேண்டாம்மா, மகாதேவனோட பிரசாதத்தை நீ மட்டும்தான் சாப்பிடணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். வாசலை கூட்டிக்கிட்டு இருந்தேன்ல, நான் அதை போய் முடிச்சிட்டு வரேன். நீ சாப்பிடு. மகாராணி, பால். மாலினி, தேயி இப்போ அது அவளை சாப்பிட வச்சிருப்பாள்ல, சரிதானே? கொடுத்திருப்பா. வாழணும்னு ஆசைப்படுறதா தானே உங்ககிட்ட சொன்னா. நாளைக்கு விடியல பார்க்க மாட்டா அவ. தேயோட குடிசையில ஒருத்தி செத்துட்டாங்கிற விஷயம் கேட்ட உடனே ஒரு மிருகத்தை கொன்னு புதைக்கிற மாதிரி அவளை புதைச்சிடலாம். அவ செத்ததுக்கு அப்புறம் அந்த சிவலிங்கத்தை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அவ தொட்டு அசிங்கப்படுத்தின அந்த சிலை இனிமே இந்த நாட்டுக்கு தேவையில்லை. அத மண்ணை போட்டு மூடணும் மொத்தமா. செய்யலாம். ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அப்படியே பண்றேன். அவளை காப்பாத்துற சக்தியை விட அதிகமான சக்தி தேயோட பேராசை. அழகிய கொல்றது என்னோட வைராகியம் இல்ல, தேயோட பணத்தாசை. என்னம்மா? ரொம்ப சோர்வா இருக்குமா. தலையும் சுத்துது. ஐயோ, என்னாச்சு? இல்லம்மா, மயக்க வர மாதிரி இருக்கு. வெயில்ல நடந்து வந்தல்ல, கொஞ்ச நேரம் உள்ள போய் படுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். வா. எனக்கு என்ன ஆச்சுமா? ஒன்னும் இல்லம்மா, நீ கொஞ்ச நேரம் தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். படுத்துக்கோ. வேண்டாமா, தூங்கிட்டனா அவன் வரும்போது நான் உன்னை கூப்பிடுறேன். படுத்துக்க. நீ ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டே. இந்த தூக்கம்தான் நீ கடைசியா தூங்குற தூக்கமா இருக்கும். மகாராணி அம்மா கொடுத்த பிரசாதம் வேலை செய்யுது. ராணியம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ராணியம்மா, என்னாச்சு? மாட்டு தொழுவத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? எதையோ பார்த்து பயந்த மாதிரி மாடுங்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுதுங்க ராணியம்மா. 2-3 தரையில விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்குங்க ராணியம்மா. 2 மாடுங்க இறந்து போயிடுச்சு. என்ன பண்றது? மாட்டு தொழுவத்துல என்ன செய்யணும்னு என்ன கேக்குற? மகாராணி, இது வேற ஏதாவது அறிகுறியா? என்ன அறிகுறி? இதுக்கு முன்னாடியும் அழகிக்கு தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த அழகியோட கதைய இனி நான் கேட்க தயாரா இல்ல. இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யார் வந்து சொன்னாலும் சரி,
அவளோட விஷயத்துல என் மனசு கண்டிப்பா மாறாத. இன்னைக்கு அவ மரண செய்தியை நான் கேட்டே தீரணும். அழகி, 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 நீ என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் தூங்குற? அழகி, ரொம்ப முடியலங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. 2-3 வாட்டி வாந்தி வேற எடுத்துட்டேன். முடியல, சோர்வா இருக்கு, வாந்தின்னு சொன்னா நம்ம காத்திருந்தது நடக்க போகுதோ? அதுவா இருக்குமோ அழகி? நமக்கு குழந்தை பிறக்க போகுதோ? எனக்கும் அப்படிதாங்க தோணுது. இது உண்மையா இருக்கணும்ல? அம்மா, அழகியோட சோர்வும் வாந்தியும் உங்களுக்கு தெரியாதா? அம்மா என் பக்கத்திலே தான் இருந்தாங்க. அம்மா தான் எனக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்க சொன்னாங்க. உங்களோட ஆசை நிச்சயம் நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுவீங்கல்ல ஒரு குழந்தை பிறக்கணும்னு. சோர்வா இருக்கும்போதே நான் நினைச்சேன் அவ படுத்துக்கட்டுப்பா. வேண்டாம்மா, நான் எழுந்துக்கிறேன். ஆஹா, நீ எழுந்திருக்காம படுத்துக்கோ. வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா இப்பெல்லாம் என் மேல பாசமா இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் உங்ககிட்ட அன்பு காட்டாம இருப்பாங்க. இப்ப நீ இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கு. வேண்டாம். நீ முதல்ல வந்து என் மடியில படுத்துக்கோ. நிம்மதியா தூங்கு. இன்னிலிருந்து நம்ம கனவுல கூட நம்ம குழந்தை கூட இருக்கும். அப்படிதானே அழகி? என்னாச்சு மகாராணி? அங்க யாருன்னு பாரு, போய் பாரு. என்ன மகாராணி? என்ன தெரியுது? எதுவும் தெரியலையே. இல்ல, அங்க வேற ஒருத்தரோட முகம் தெரியுது. பாரு. எதுக்காக ராணியம்மா கத்துனீங்க? நீ போய் அந்த கண்ணாடியை பாரு. உனக்கு அங்க என்ன தெரியுது? என் முகம் தான் தெரியுது. இல்ல, எனக்கு வேற ஒரு முகம் தெரிஞ்சது. இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது. ராணியம்மா, தேயிய கூப்பிடணுமா? அழகிய கொல்ல வேணான்னு சொல்லணுமா மகாராணி? அழகிக்கு பதிலா நீ சாகணுமா? இது அம்மா என்னதான் முழுசா சாப்பிட சொன்னாங்க. நான் தான் உங்களுக்காக பாதி எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாம் அழகி, சிவபெருமானோட பிரசாதம் இல்ல. நீ தானே சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்துவ. நீயே மொத்தமா சாப்பிடு. இல்ல, நீங்களும் சாப்பிடணும். எது கிடைச்சாலும் அது நம்ம 2 பேருக்கும் சமந்தான். நீங்களும் சாப்பிடுங்க. ஆ
சாப்பிட்ட? நான் சாப்பிட்டதுனால இப்ப என்னம்மா பிரச்சனை? இத சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்துடா. நான் மகாராணி கிட்ட போய் மாத்து மருந்து ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். நீ சாகரத பாக்க என்னால முடியாதுடா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? இவ கடவுளை தொட்டதுக்கு தண்டனையா? ரகசியமா இவளை கொல்றதுதான் மகாராணியோட கட்டளை. அதுக்காக தான் இதை கொடுத்து விட்டாங்க. அது தெரியாம நீ இத சாப்பிட்டுட்டியடா. இவ்ளோ கேவலமானவங்களா நீங்க? வேண்டாம், எனக்கு இதுக்கு மருந்தெல்லாம் வேண்டாம். ஐயோ, அழகி செத்துருவான்னா அவ கூட நானும் சாகுறேன். இல்ல, நான் உன்னை சாக விட மாட்டேன்டா, விட மாட்டேன். நீ உயிரோட இருக்கணும். அம்மா தாயே காப்பாத்துங்க. ஐயோ, சிவபெருமானே, இது என்ன கொல்றதுக்கானதுன்னா எனக்கு ஒரு அறிகுறி காட்டியிருக்கலாம்ல. நான் இவருக்கு கொடுக்காம இருந்திருப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். அழகி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, எது கிடைச்சாலும் அது ரெண்டு பேருக்கும் சமம் இல்ல. அது அந்த மரணமா இருந்தாலும் சரி. இல்ல, அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். ஒண்ணும் ஆகாது. அழகி, ஓம் நம சிவாய. மகாராணி, மகாராணி காப்பாத்துங்க. மகாராணி, நில்லுங்க, எங்க போறீங்க? உள்ள போறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல. எனக்கு மகாராணிய பார்க்கணும். மகாராணி, என்ன இறந்துட்டாளா உன்னோட மருமக? ஒரு தப்பு நடந்துருச்சு மகாராணி. என் மருமகளுக்கு கொடுத்த பிரசாதத்தை அவ என் பையனுக்கு கொடுத்துட்டா. அவனும் அதை சாப்பிட்டுட்டான் மகாராணி. என் பையனை காப்பாத்துறேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, என் பையனை நீங்க காப்பாத்தணும். வைத்தியர்கிட்ட சொல்லி மாத்து மருந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும் மகாராணி. என் பையனை நீங்க காப்பாத்துங்க. சிவலிங்கத்துக்கு அவ அர்ச்சனை பண்ணும்போது அவனும் கூட தானே இருந்தான். அதுக்கான தண்டனை அவனும் அனுபவிச்சுதான் ஆகணும். வேண்டாம் மகாராணி, அப்படி சொல்லாதீங்க. என் மக உயிரோட இல்லைன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். எனக்கு தேவை உன்னோட மருமக இறந்து போறது மட்டும்தான். அதுக்கு இடையில நீயோ உன்னோட மகனோ இறந்து போனா அதுக்கு நான் காரணமா இருக்க முடியாத. இல்ல, இது சதி. இதெல்லாம் நீங்க செஞ்ச சதி. நீங்க இப்படி செஞ்சத ஊர்ல போய் நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இப்பவே போய் சொல்றேன். போய் அவளை புடிங்க. விடுங்க மகாராணி. மகாராணி, நான் உங்க கால்ல வேணாலும் விழறேன். என் புள்ள உயிரை காப்பாத்துங்க மகாராணி. இனி உன் மகனை காப்பாத்த அந்த கடவுளாலையும் முடியாத. கூட்டிட்டு போய் பூட்டி வைங்க. வேண்டாம், விடுங்க, என்ன விடுங்க. பாத்தீங்களா, விதியை வெல்றதுக்கு யாராலையும் முடியாத. அந்த அழகியும் சுகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிக்கிறாங்கல்ல. சாகும் போதும் ஒன்னா சாகட்டும். செத்து தொலையுட்டு ரெண்டு பேரும். விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க. ஐயோ, கதவை திறங்க, கதவை திறங்க, கதவை திறங்க, கதவை திறங்க. ஓம் நம சிவாய. 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 அழகி, நம சிவாய. அம்மாவை இன்னும் காணுமே.
அழகி, என்னாச்சு? எனக்கு முடியலங்க, ரொம்ப முடியல. அம்மாக்கு மருந்து கிடைக்கல போல இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வர போறேன். வேண்டாம், என் கூடயே இருங்க. என்னோட உயிர் போற நேரம் நான் உங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். சிவபெருமானே, என் உயிரை எடுத்துக்கிட்டு என் கணவர் உயிரை காப்பாத்துங்க. வேண்டாம், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், எப்போதும் பிரிய மாட்டேன். என்னாச்சு? என்னங்க? என்னால மூச்சு விட கஷ்டமா இருக்கு. என்னால எந்திரிக்க கூட முடியல. அம்மா வர வரைக்கும் எப்படியாவது உயிரை கையில பிடிச்சிட்டுங்க, நம்ம வாழணுங்க. அழகி, கடவுளே, என் ஆசையெல்லாம் பணத்து மேல இருந்ததுனால என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் யாருக்கு வேணாலும் நான் கொடுக்கிறேன். என் உயிருக்கு எந்த விலையும் இல்லை. என் உயிரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளைய விட்டுடுங்க. என்னோட மருமக அவ ரொம்ப நல்லவ. அவளை அழிக்கணும்னு நான் நினைச்சேன். அந்த பாவத்துக்கான தண்டனை தான் இது. என்ன மன்னிச்சிரு தாயே. என்னோட மரணத்துக்கு துணையா உங்களையும் கூட்டிட்டு போறேன்னு நினைச்சா என் மனசுக்கு வேதனையா இருக்குங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல. நான் பாவி ஆயிட்டேங்க. நான் பாவம் பண்ணிட்டேன். என்னோட அழகி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு அந்த மாதிரி எதனா ஆயிடுச்சுன்னா நான் உன்னை விட்டுட்டு உயிரோட இருப்பேன்னு உனக்கு தோணுதா? ஒருவேளை நீ பூஜை பண்ற அந்த சிவபெருமானோட ஆசையா கூட இருக்கலாம். நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சாகணுங்கிறது தான். உங்களோட இந்த நிலைமைய என்னால பார்க்க முடியலங்க. உயிர் போற வலி எனக்குள்ள இருந்தாலும் அவன் கஷ்டத்தை பார்க்கும்போது என்னோட வலி அதிகமாகிற மாதிரி இருக்கு. உயிர் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்திலயும் என் மேல வச்சிருக்கிற உங்களோட அன்பு பன்னீர் பூ மேல காத்து வீசும் போது சுகமா இருக்கிற மாதிரி என் வலியை குறைக்குது. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு சொல்லவா? சொல்லு. எனக்கு இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல என்னோட புருஷனா நீங்களே வரணும். அதான் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அத பாராட்டி சீராட்டி வளர்க்கணும். அந்த குழந்தையோட முகம் நம்ம மனசுல பதியறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தை விட்டு போறோம். அதானே? நம்மள மாதிரி இருக்கிறவங்க சிலைய பூஜை பண்ணவே கூடாது. அந்த கடவுள் கூட நமக்கு எதிரா இருக்கிறதுனால தானே நமக்கு இந்த நிலைமை. நம்மெல்லாம் மனசுல மட்டும்தான் தெய்வத்தை கும்பிடலாம். அப்படி எல்லாம் இருக்காது. ஒருவேளை இந்த சோதனை எல்லாம் பரம்பொருளான சிவபெருமானால கூட இருக்கலாம்ல.
பசியா இருக்கு, பிச்சை போடுங்கம்மா. எழுந்திருக்காத. யாரும் இல்லைன்னு அவங்க போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. யாரும் இல்லையாமா? பிச்சை கேட்டு வரவங்களுக்கு வெறும் கையோடு திருப்பி அனுப்புனா மகா பாவத்துல வந்து சேர்ந்துரும். அது நம்மளோட இந்த நிலைமையில நாம போய் எப்படி மத்தவங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறேன். மரணத்தோட இந்த வலி நம்மளை கொண்டு தின்னுகிட்டு இருக்கு. நிலைமை எதுவா இருந்தாலும் உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. இன்னமும் அவங்கள நம்ம வெளியில நிக்க வச்சு நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. நான் போய் ஏதாவது போடுறேன். வீட்டுல இல்லையா அழகி? என்ன வேணுமா? அம்மா, நான் சாப்பிட்டு 3 நாளுக்கு மேல ஆச்சுமா. ஏதாவது கொடுமா. அதுக்கு என்னம்மா, நீங்க இப்படி உட்காந்துட்டுருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உன்னை கடவுள் காப்பாத்துவாருமா. வயிறு நிறைய மனசார சாப்பிடுங்கம்மா. பசிக்குதுன்னு எத்தனையோ பேர் வீட்டுல போய் கேட்டேம்மா, யாருமே சாப்பாடு போடலம்மா. உன் மனசு ரொம்ப பெருசுமா. அதுக்கான பலனை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருமா. பசின்னு வர்றவங்களுக்கு கடவுள் யாரையாவது அனுப்புவார்னு சொல்லுவாங்கம்மா. நீ தெய்வத்துக்கு சமம்மா. உனக்கு நல்லதே நடக்கும். அம்மா, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அழகி, அழகி, வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்கிக்கவே முடியலங்க. விஷம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அழகி, அந்த அம்மா கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடட்டும். என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன பண்ணுதுங்க? மூச்சோட முடியல. நம்ம கிட்ட இன்னும் ரொம்ப நேரம் இல்ல அழகி. சாப்பிட்டுட்டு அந்த அம்மா சந்தோஷமா போகட்டும். அது வரைக்கும் நாம எந்த சத்தமும் போட வேண்டாம். மாலினி, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தப்போ தண்ணி மொத்தமும் ரத்தமா இருக்கு. ராணியம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா? வேண்டாம். நாம என்ன சொன்னாலும் மகாராணி அம்மா கேட்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்மளுக்கும் தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. என்னமோ பிரச்சனை வர போகுது. ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அழகி சிவபெருமான மனசார பூஜை பண்ற பொண்ணு. இது அந்த சிவபெருமானோட சோதனையா கூட இருக்கலாம். இன்னும் நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல. எனக்கு அந்த சிவபெருமான் முன்னாடிதான் நம்மளோட உயிர் போகணும். என்ன அந்த சிவபெருமான் கிட்ட உங்களால கூட்டிட்டு போக முடியுமா? உன்னால நடக்க முடியுமா? நான் நடப்பேன். அந்த சிவபெருமான் நிச்சயமா எனக்கு அந்த தெம்பு கொடுப்பாரு. நம்ம போலாம். பார்த்து. வா.
நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயோ, வேண்டாம், இப்ப யாரும் உள்ள போக வேணாம். ஓம் நம சிவாய. 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 அழகி அழகி வந்துட்டோமா? இன்னும் இல்ல. என்னால இனி நடக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கடவுளே, என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ, அழகி அழகி, நம்ம அவன் கடவுள் கிட்ட வந்துட்டோம். ஓம் நம சிவாய. 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 என்னோட இந்த உயிரை நீங்க ஏத்துக்கோங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம. மகனே, மகனே, ஓம் நம சிவாய. அம்மாடி, ஓம் நம சிவாய. மகனே. ஓம் நம ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மாடி, அம்மாடி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம ஓம் நம சிவாய. சிவாய. ஓம் நம 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 சிவாய. சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. சுகன், அழகி, உங்களோட மிகுந்த பக்தியால நான் திருப்தி அடைஞ்சிருக்கேன். எழுந்திருங்க. சுகனையும் அழகியவும் துன்புறுத்தினவங்க எல்லாரும் பாவம் செஞ்சவங்களாவாங்க. அவங்களுக்கான தண்டனையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பக்தியோட உயர்ந்த இடத்துல இருக்கிற சுகனுக்கும் அழகிக்கும் இன்னிலிருந்து எப்பவும் சந்தோஷம் நிறைஞ்ச நாட்களா தான் இருக்கும். சுகனும் அழகியும் ஆசைப்படுற மாதிரியே அவங்களுக்கு உத்தமனான ஒரு பையன் பிறப்பான். அந்த குழந்தை என்னுடைய பக்தியான அழகியோட வயித்துல உருவாயிடுச்சு. கடவுளே, என்ன மன்னிக்கணும். இந்த உலகத்துல மிகவும் உயர்ந்தது அம்மாங்கிற பதவி. அந்த பதவியை கலங்கப்படுத்தின நீ இனி வாழ்க்கை முழுக்கவும் அழகிக்கு பணிவிட செஞ்சு வாழணும். கடவுளே, நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிருங்க. எனக்கு என் பழைய உருவத்தை திருப்பி கொடுத்துருங்க. உன்னோட பதவியோட அதிகாரத்தை காட்டி கூட இருக்கிற மக்களை கஷ்டப்படுத்தினவ நீ. உனக்கு மன்னிப்பு கொடுத்தா இனிமே வர எல்லா ஆட்சியாளருமே அத ஒரு வழியா எடுத்துப்பாங்க. பதவியில இருக்கிறவங்க ஜனங்களோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு செய்யணும். திமிருக்கும் கொடுமைக்குமான தண்டனையா மங்களம்மாவுக்கு இனிமே இருக்கிற வாழ்க்கை முழுக்க இதே ரூபத்துல இந்த ஊருக்குள்ள அலையிறதுதான் விதி. அழகியும் சுகனும் எனக்கு பூஜை பண்ண இந்த இடம் தான் இனிமே நான் எப்பவுமே இருக்க போற இடம். இந்த உலகம் அழியிற வரைக்கும்
உமா மகேஸ்வரர் உருவத்துல நான் இங்க குடியிருப்பேன். மக்கள் எல்லாரும் ஜாதி மத வேறுபாடு இல்லாம ஒத்துமையா வாழுங்க. ஒரே அம்மாவோட குழந்தை மாதிரி வாழுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.